அதை இன்றைய தினம் தவிர்த்துறது மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான நல்ல சூழ்நிலையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால சுலபமாக நடக்கும். ரெடியா இருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இந்த வீடியோல நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா புதிதாக நமது போகும் வீடியோக்கள் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தேடி வரும். எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜ் அமையும். இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. சில முக்கியமான விஷயங்களை அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் நமது ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ உங்க எல்லாருக்குமே என்னுடைய விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறந்த வளம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் ராசி அதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக இன்றைய தினம் சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் மறைவு பெற்றிருக்கிறார் ராசி அதிபதி. இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு துரிதமாக உங்களது காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகளாக நீங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக மாற்றித்தர காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கிரக அமைப்புகள் எல்லாமே சூப்பராகவே இருக்குங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு நீங்கள் தொடங்கிய காரியங்கள் அல்லது நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக அதுவும் சீக்கிரமாக சுலபமாக வெற்றிகளை ஈட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் பெரும்பாலான உங்களோட முதலீடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் பழைய முதலீட்டிலிருந்து நீங்கள் நல்ல லாபங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்களது குடும்ப விவகாரங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு ஸ்மூத்தாக சுமூகமான வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் பிற நன்மைக்காக உங்களுடைய சக்திகள் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். யாராவது கஷ்டத்துல வேதனை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவிகள் செய்யறதுக்காக உங்களது சக்தியை நீங்கள் பயன்படுத்துங்க. இல்லாவிட்டால் உங்களது சக்திகள் தேவையில்லாத ஒரு வீணான ஒரு பொருளாக உங்களுக்கு கண்டிப்பாக தோன்ற வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது குடும்ப விவகாரங்கள் எல்லாமே சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைச்சு தரதுனால மனசுல மன திருப்தியான ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய அருமையான தினமா இன்னைக்கு அமையப்படுதுங்க. இன்றைய தினம் திடீரென்று சில பயணங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திடீரென்று பயணங்கள் ஏற்படுவதால் நீங்கள் கொஞ்சம் திகைச்சு போகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினம் உங்களது திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல ஆதரவு பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது திருமண அல்லது உங்களது காதல் உறவானது 3ஆம் நபர் தலையீடு காரணமாக கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. எனவே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் உங்களது இல்வாழ்க்கை அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் 3ஆம் நபர் தலையீட்டை நீங்கள் அனுமதிக்காமல் இருப்பது நல்லதுங்க. ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் இப்பொழுது சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால திருமணத்துக்கு நீங்க ரெடியாகுங்க. கண்டிப்பாக விரைவிலேயே உங்களுக்கு கெட்டிமேல சத்தம் உங்களுக்கோ அல்லது உங்களது வீட்டில் இருக்கிற திருமண வயதினருக்கோ கண்டிப்பாக ஏற்பாடாக வாய்ப்புகள் இருக்கு. எனவே வேகமாக உங்களது திருமண முயற்சிகள் கண்டிப்பாக சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்க இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. திருமணத்திற்கு ரெடியாகி விடுங்க. இந்த தினம் அலுவலக பணிகள்ல உங்க சீனியர் லெவல்ல இருக்கிறவங்க கூட சில எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் அமைதியா இன்னைக்கு பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினம் உங்களது எல்லா வேலைகளையும் முடித்துட்டு நீங்க ஓய்வு நேரத்துல மாலையில பூங்கால போயிட்டு கொஞ்ச நேரம் நீங்க செலவிடணும் அப்படின்னு விரும்புவீங்க. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில சில சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தா அதை நீங்க பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா அது கைமீறி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்கள் தலையிட்டே உங்களது திருமண வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்காதீர்கள். இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் அல்லது உங்களது பிசினஸ் சம்பந்தமாக தூரதேசத்துல இருந்து ஏதாவது அழைப்பு வருங்க.
அதை நீங்கள் ஏற்றுக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையப்பெறும். உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அதை நீங்கள் முடிவு பண்ணலாம். இன்றைய தினம் இன்னும் சிறப்பானதாக அமையறதுக்காக நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. தினசரி நமது ராசி பலன்கள் உங்களுக்கு வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தினசரி ராசி பலன்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனும் ஆல் பட்டனும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண், இன்னைக்கு உங்களுடைய லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்பர் 2 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ, இன்னைக்கு உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் சில சுப நிகழ்ச்சிகளில் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்த ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பெறுங்க. நீங்கள் எந்த விதமான இன்விடேஷன், உங்களுக்கு திருமணம் அல்லது சுபகாரியங்கள் குறித்த இன்விடேஷன் இன்னைக்கு இருந்ததுன்னா இங்கே குடும்பத்தோடு கலந்துக்கலாம். உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் நீங்கள் பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பயணங்கள் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்த நீங்கள் பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களது வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களையும் புதிய சூட்சுமங்களையும் இன்னைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அந்த மாதிரி சில தொழில்நுட்பங்களை இன்றைய தினம் தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களது வியாபாரத்தில் உங்களால் சிறப்பான முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் கற்பனை சம்பந்தப்பட்ட சில தொழில்களில் இருக்கிறவங்க கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருவதாக அமையுங்க. எனவே கற்பனைக்கு இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக இடம் கொடுக்காதீர்கள். அதிலும் சிந்தித்து செயல்படுவது இன்றைய தினம் சிறந்த வெற்றிகளை உங்களுக்கு தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் நல்ல சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் சில ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. இன்னைக்கு உங்களுடைய டேலண்ட்டை மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்கள் அமையும். உங்களது திறமைகளை மற்றவர்கள் மறைமுகமாக இருந்த திறமைகளை இன்றைய தினம் கண்டறியக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக உங்களது திறமைகளை வெளிக்காட்டி நல்ல பாராட்டுகளையும் பரிசுகளையும் அள்ளக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமையுதுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நமது சேனலில் நமது ராசி பலன்களை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது கன்னிடுடே ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னிடுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. இதன் மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி ராசி பலன்களை பெற முடியும். மிஸ் செய்யாமல் எல்லா வீடியோவும் பார்க்க ஏதுவாக அமையும். மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.